Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பிரெட் சமோசா. நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். இது கூட நம்ம பட்டாணி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சிருக்கோம். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். 3 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரியை உடைச்சு வச்சிருக்கிறேன். 1 கப் பட்டாணி. அதாவது இது வந்து என்னன்னா ஃப்ரெஷ் பட்டாணி தான். இது வந்து ஹார்டா இருக்கிறது இல்ல, ஊற வைக்கிறது இல்ல, ஃப்ரெஷ் பட்டாணியை எடுத்துக்கிறோம். இப்போ பிரெட் எடுத்துக்கலாம். மசாலா என்னென்ன வந்து போடணும் அப்படிங்கறத வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். இது வந்து என்னன்னா வெளி மாவு தான். நம்ம ஸ்லைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம், சைடுலாம் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இது கூடவே நம்ம முந்திரி வந்து உடைச்சு வச்சிருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகட்டும். பொன்னிறமானதுக்கு அப்புறம் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். நம்ம பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம சாட் மசாலா இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரெட்டில் இருக்கிற சைட் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் ஹார்டாக இருக்கிற பகுதி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம அரைச்சிட்டோம். அதாவது பிரெட்டில் இருக்கிற ஹார்டாக இருக்கிற பகுதியை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 1 2 3 4. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். நம்ம பக்கத்துலேயே வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரெட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ப்ரெட்டையுமே நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதையே நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம். நம்ம கார்னரில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிப்போம். இது எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிக்குவோம். நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அப்படியே தண்ணி வந்து ஓரத்தில் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்குவோம். இது வந்து என்னென்னா ஸ்டிக் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஸ்டஃபிங் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பேட்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் டிப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் சமோசா ரெடி. நான் பிரெட் சமோசா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து. எல்லோரிடத்திலும் அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அடக்கத்துடன் நடந்து கொள்வது செல்வந்தற்கு சிறந்த செல்வமாகும்.